என் பெயர் மீனா. எனக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிவிட்டது. என் கணவர் ரவி. அவர் என்னை மிகவும் அன்பாக பார்த்து கொள்வார். எங்களுக்குள் பணம், வீடு, குடும்பம் என்று எந்த பெரிய குறையும் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு சத்தம் இல்லை. குழந்தையின் சத்தம். திருமணமான முதல் 2 வருடங்கள் குழந்தை இல்லாததை பற்றி நான் பெரிதாக கவலைப்படவில்லை. இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். 3வது வருடத்தில் என் மனதில் குழந்தை பற்றிய ஆசை அதிகமானது. 4வது வருடத்தில் உறவினர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். மீனா, இன்னும் நல்ல செய்தி இல்லையா? நான் சிரித்துக்கொண்டே வரும் என்று சொல்வேன். ஆனால் அறைக்குள் சென்றதும் அழுவேன். ஒரு நாள் ரவியிடம் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அழுதபடி சொன்னேன். அவர் என் கையை பிடித்தார். உனக்கு குழந்தை கிடைக்கும் மீனா. அவர் அந்த வார்த்தையை சொன்னபோது அவருடைய குரலில் ஒரு வலி இருந்தது. அதை நான் கவனிக்கவில்லை. ஒரு நாள் அவர் பழைய பையில் இருந்த ஒரு மருத்துவ அறிக்கை என் கையில் கிடைத்தது. அதை படித்தபோது என் உலகமே நின்றுவிட்டது. ரவிக்கு குழந்தை பெறுவதில் பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த உண்மையை அவர் என்னிடம் மறைத்திருந்தார். அன்று இரவு அவர் வீட்டிற்கு வந்ததும் நான் எதுவும் கேட்கவில்லை. அவருடைய முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவன் என்னிடம் பொய் சொல்லியிருந்தாலும் அவர் ஏன் அதை மறைத்தார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் என்னை இழந்து விடுவோமோ என்று பயந்திருக்கலாம். சில நாட்கள் கழித்து அவர் என்னிடம், மீனா, நம்ம ஊருக்கு வெளியே ஒரு நாட்டு வைத்தியர் இருக்கிறார். சித்த மருத்துவம், மூலிகை சிகிச்சை என்று பல வருடங்களாக செய்து வருகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கும் சிகிச்சை கொடுக்கிறாராம் என்றார். நான் உடனே சம்மதித்தேன். எனக்கு குழந்தை வேண்டும். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தேன். அந்த வைத்தியரின் பெயர் சண்முகம். அவர் வசித்த வீடு ஊருக்கு வெளியே வயல்களுக்கு நடுவில் இருந்தது. வீட்டின் சுற்றிலும் மூலிகைகள், மரத்தாலான பழைய அலமாரிகள், சுவர்களில் உலர்ந்த வேர் இலைகள். அந்த வீட்டிற்குள் நுழைந்தபோது எனக்கே தெரியாமல் ஒரு பயம் ஏற்பட்டது. ஆனால் குழந்தை பற்றிய ஆசை அந்த பயத்தை விட அதிகமாக இருந்தது. வைத்தியர் என்னையும் ரவியையும் பார்த்தார். சில கேள்விகள் கேட்டார். பிறகு ரவியை தனியாக அழைத்து பேசினார். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. வெளியே வந்த ரவியின் முகம் மாறியிருந்தது. என்ன பேசுனீங்க என்று கேட்டேன். ஒன்றுமில்லை, சிகிச்சை பற்றி கேட்டார் என்றார். சில நாட்கள் மூலிகை மருந்துகள் எடுத்தேன். ஒரு நாள் வைத்தியர், இன்று ஒரு சிறப்பு சிகிச்சை செய்ய வேண்டும். நீங்கள் மட்டும் உள்ளே வாருங்கள் என்றார். ரவி வெளியே இருந்தார். நான் அறைக்குள் சென்றேன். அங்கு ஒரு சிறிய மரப்பலகையில் உட்கார வைத்தார். மூலிகைகளின் வாசனை அறை முழுவதும் இருந்தது. இது உடலை தளரச் செய்யும் மருந்து. பயப்பட வேண்டாம் என்று வைத்தியர் சொன்னார். நான் அதை குடித்தேன். சில நிமிடங்களில் என் கண்கள் கனத்தன. சுற்றிலும் இருந்த காட்சிகள் மங்க ஆரம்பித்தன. எனக்கு தூக்கம் வருவது போல இருந்தது என்று சொன்னேன். அதற்கு பிறகு எனக்கு எதுவும் நினைவில்லை. நான் மீண்டும் கண்களை திறந்தபோது மாலை நேரமாகிவிட்டது. ரவி என் அருகில் இருந்தார். என்ன நடந்தது என்று கேட்டேன். சிகிச்சை முடிந்துவிட்டது என்றார். நான் எவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்தேன்? சில மணி நேரம். அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்லவில்லை. அந்த நாள் எனக்கு சிறிய சந்தேகம் வந்தது. ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிகிச்சை என்று நினைத்தேன். சில வாரங்கள் கழித்து
என் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டன. எப்போதும் சோர்வு, காலை நேரத்தில் வாந்தி, சாப்பாடு பிடிக்கவில்லை. ஒரு நாள் கணக்கு பார்த்தபோது என் கைகள் நடுங்கின. என் மாதவிடாய் தாமதமாகியிருந்தது. பரிசோதனை செய்தேன். 2 கோடுகள். நான் கர்ப்பமாக இருந்தேன். 8 வருடங்களாக நான் காத்திருந்த அந்த செய்தி. நான் அழுதேன், சிரித்தேன். என் வயிற்றை தடவிக்கொண்டு, "நீ உண்மையிலேயே வந்துட்டியா?" என்று பேசினேன். ரவியிடம் சொன்னபோது அவர் என்னை அணைத்து கொண்டார். அவருடைய கண்களில் கண்ணீர். "நமக்கு குழந்தை" என்று மட்டும் சொன்னார். ஆனால் அவர் முகத்தில் ஒரு பயம் இருந்தது. அப்போது அதை நான் கவனிக்கவில்லை. கர்ப்பம் வளர்ந்து கொண்டே போனது. என் உலகமே என் வயிற்றில் வளர்ந்த குழந்தையாக மாறிவிட்டது. ரவி தினமும் என் வயிற்றை தொட்டு குழந்தையுடன் பேசுவார். அவருடைய கண்களில் அந்த குழந்தைக்கான அன்பை நான் பார்த்தபோது அவரிடம் இருந்த பழைய கோபமெல்லாம் மறைந்து விட்டது. ஆனால் ஒரு கேள்வி மட்டும் என் மனதில் இருந்தது. அந்த நாள் வைத்தியர் வீட்டில் என்ன நடந்தது? நான் ஏன் பல மணி நேரம் நினைவில்லாமல் இருந்தேன்? ஒரு நாள் மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்றேன். ஆனால் வீடு பூட்டியிருந்தது. அருகில் இருந்த ஒரு வயதானவரிடம் கேட்டேன், "சண்முகம் வைத்தியர் எங்கே?" அவர் என்னை பார்த்து, "அவர் இந்த ஊரை விட்டு போய் பல மாதங்கள் ஆகிவிட்டது" என்றார். என் மனதில் சந்தேகம் இன்னும் அதிகமானது. வீட்டிற்கு வந்து ரவியிடம் கேட்டேன், "அந்த வைத்தியர் ஏன் ஊரை விட்டு போனார்?" அவர் என்னை பார்த்தார். எனக்கு தெரியாது. அந்த பதில் எனக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை. ஆனால் நான் கர்ப்பமாக இருந்ததால் அந்த விஷயத்தை அப்போது விட்டுவிட்டேன். சில மாதங்கள் கழித்து என் மகன் பிறந்தான். அவனை முதலில் கையில் எடுத்தபோது என் கண்களில் கண்ணீர் வந்தது. 8 வருடங்களாக என் மனதில் இருந்த வெறுமை அந்த ஒரு நொடியில் நிரம்பியது. ரவி குழந்தையை கையில் எடுத்தார். அவன் முகத்தை நீண்ட நேரம் பார்த்தார். பிறகு அவன் நெற்றியில் முத்தமிட்டு, "என் பையன்" என்று அழுதார். அந்த காட்சி என் மனதில் என்றென்றும் பதிந்து விட்டது. அதற்கு பிறகு என் வாழ்க்கை முழுவதும் என் மகனாக மாறிவிட்டது. அவன் பெயர் ஆதவன். அவன் சிரித்தால் நான் சிரிப்பேன். அவன் அழுதால் நான் பதறுவேன். அவன் முதல் முறையாக அம்மா என்று சொன்ன நாள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நாள். ஆனால் ஆதவன் பிறந்து 6 மாதங்கள் கழித்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் நடந்தது. ஒரு நாள் வயலிலிருந்து வீட்டிற்கு வந்த ரவிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டார். அந்த செய்தியை கேட்டபோது என் உலகமே உடைந்து விட்டது. என் கணவர் இல்லை. என் மகன் மட்டும் இருந்தான். பல மாதங்கள் நான் என்ன செய்கிறேன் என்பதே தெரியாமல் இருந்தேன். ஆதவனை தூக்கி கொண்டு அவன் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து அழுவதற்கு கூட நேரமில்லை. அவன் அழுதால் அவனை தூக்க வேண்டும். அவன் பசித்தால் உணவு கொடுக்க வேண்டும். அவன் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அவனுடைய எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்ள வேண்டும். அவன் வளர்ந்தான். நான் அவனுக்காகவே வாழ ஆரம்பித்தேன். என் கணவர் இல்லாத குறையை அவன் மெதுவாக மறைத்துவிட்டான். ஆனால் என் மனதில் ஒரு மூலையில் அந்த பழைய கேள்வி மட்டும் உயிரோடு இருந்தது. அந்த வைத்தியர் யார்? அந்த நாளில் என்ன நடந்தது? என் குழந்தை எப்படி உருவானது? ஆனால் நான் அந்த கேள்வியை மீண்டும் தேடவில்லை. என் மகனின் எதிர்காலம்தான் என் உலகம். ஆதவனுக்கு 18 வயது ஆன நாள் வீட்டின் பழைய அலமாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய மரப்பெட்டி என் கையில் கிடைத்தது. அது ரவியின் பெட்டி.
நான் அதை திறந்தேன். உள்ளே ஒரு கடிதம். அதன் மேல் என் பெயர், மீனாவுக்கு. என் கைகள் நடுங்கின. கடிதத்தை திறந்தேன். மீனா, இந்த கடிதத்தை நீ படிக்கும் நேரத்தில் நான் உன்னுடன் இருக்காமல் இருக்கலாம். நான் உன்னிடம் பல வருடங்களாக ஒரு உண்மையை மறைத்திருந்தேன். நான் உன்னை ஏமாற்ற நினைக்கவில்லை. நீ என்னை விட்டு போய்விடுவாய் என்ற பயத்தில் அந்த உண்மையை சொல்ல முடியவில்லை. எனக்கு குழந்தை பெற முடியாத பிரச்சனை இருப்பது உண்மை. நீ அந்த உண்மையை அறிந்த நாளிலிருந்து உன் கண்களில் இருந்த ஏக்கத்தை நான் தினமும் பார்த்தேன். அதனால்தான் சண்முகம் வைத்தியரை அணுகினேன். ஆனால் அவர் என்னிடம் சொன்ன ஒரு விஷயம் என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. அவர் ஒரு பழைய இயற்கை கருத்தரிப்பு முறையை பற்றி சொன்னார். அதை முழுமையாக நான் புரிந்து கொள்ளவில்லை. அன்று உனக்கு நடந்த சிகிச்சை பற்றி அவர் என்னிடம் முழுமையாக சொல்லவில்லை. நீ மயக்கத்தில் இருந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று எனக்கும் தெரியாது. ஆனால் நீ கர்ப்பமாக இருப்பது தெரிந்தபோது நான் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. அந்த குழந்தை எப்படி வந்தது என்பது எனக்கு தெரியாவிட்டாலும் அவன் பிறந்த முதல் நொடியிலிருந்து அவன் என் மகன். ஒரு நாள் இந்த உண்மையை நீ தேட ஆரம்பித்தால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வை. ஆதவனின் பிறப்பை விட அவனுடைய வாழ்க்கை முக்கியம். அவன் யார் என்பதை காட்டிலும் அவன் உன் மகன் என்பதுதான் முக்கியம். ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் ஒரு நாள் வந்தால் சண்முகம் வைத்தியரை தேடு. அந்த வரியை பார்த்தவுடன் மறுநாள் நான் அவரை தேடி புறப்பட்டேன். பல வருடங்களுக்கு பிறகு அந்த ஊருக்கு சென்றேன். பலரிடம் விசாரித்தேன். இறுதியில் ஒரு வயதானவரிடம் சண்முகம் வைத்தியரை பற்றி கேட்டேன். அவர் என்னை சில வினாடிகள் பார்த்தார். நீங்க அவரை தேடுறீங்களா? ஆமாம், அவர் இறந்து ஒரு வருடம் ஆகிவிட்டதே. அந்த வார்த்தையை கேட்டதும் நான் அப்படியே நின்று விட்டேன். இறந்து விட்டாரா? ஆமாம். என் மனதில் இருந்த கடைசி நம்பிக்கையும் அங்கே உடைந்தது. அவர் இருந்த வீடு என்று கேட்டேன். அவர் சற்று அமைதியாக இருந்தார். அந்த வீடும் இப்போ இல்லை. என்னாச்சு? அவர் இறந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த வீடு தீப்பிடித்து எரிந்து விட்டது. உள்ளே இருந்த எல்லா ஆவணங்களும், வைத்திய குறிப்புகளும், பழைய பதிவுகளும் எல்லாம் எரிந்து போய்விட்டது. நான் அந்த வீட்டை பார்க்க சென்றேன். ஒரு காலத்தில் நான் பயத்துடன் நுழைந்த அந்த வீடு இப்போது கருகிய சுவர்களாக மட்டுமே இருந்தது. அந்த இடத்தில் நின்றபோது என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான். என் குழந்தை எப்படி பிறந்தான்? அதற்கான பதில் கிடைக்கவில்லை. அந்த நாள் என்ன நடந்தது? எனக்கு தெரியவில்லை. ரவி என்ன உண்மையை மறைத்தார்? அதுவும் தெரியவில்லை. சண்முகம் வைத்தியர் என்ன செய்தார்? அதற்கும் பதில் இல்லை. ஆவணங்கள் இருந்திருந்தால் தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த வீடும் எரிந்து விட்டது. அந்த மனிதரும் இறந்து விட்டார். என் கணவரும் இல்லை. என் கையில் இருந்த ஒரே உண்மை ஆதவன். நான் அந்த எரிந்த வீட்டை கடைசியாக பார்த்தேன். பிறகு மனதுக்குள் சொன்னேன், போதும், இத்தனை வருடம் நான் பதிலை தேடினேன். இனி தேட வேண்டாம். என் குழந்தை எப்படி என் வாழ்க்கைக்குள் வந்தான் என்ற கேள்விக்கு எனக்கு ஒருபோதும் பதில் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அவன் என் மகன். அவன் என்னை அம்மா என்று அழைத்தது உண்மை. அவன் என் கையை பிடித்து வளர்ந்தது உண்மை. அவன் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தது உண்மை. அந்த நொடியில் நான் என் கடந்த காலத்தை விட்டுவிட முடிவு செய்தேன். வீட்டிற்கு திரும்பிய போது ஆதவன் வாசலில் எனக்காக காத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன், நீ எப்படி என் வாழ்க்கைக்கு வந்தாய் என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ வந்த பிறகுதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்தது.
அதனால் இனிமேல் அந்த ரகசியத்தையும் தேட மாட்டேன். நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் எதிர்காலம். அந்த ஒரு நொடியில் பல வருடங்களாக என்னை துரத்திய எல்லா சந்தேகங்களையும் நான் விட்டுவிட்டேன். என் கடந்த காலத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் என் எதிர்காலம் என் கண்முன்னே இருந்தது. என் மகன் ஆதவன். அவனை பார்த்து கொண்டே நான் வாழ ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு அந்த இரவில் என்ன நடந்தது என்ற கேள்வியை நான் ஒருபோதும் கேட்கவில்லை. ஏனென்றால் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் போனாலும் ஒரு தாயின் வாழ்க்கையில் அவளுடைய குழந்தை கொடுக்கும் அன்பு மட்டும் போதுமான பதிலாகி விடுகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.